நமஸ்காரம். உண்மையிலேயே பழமொழிகள் பலவும் உள்ளன. அதெல்லாம் புத்தகங்களில் வாசித்திருக்கிறோம். சிலது புதுமொழிகளாகத்தான் இருக்கும். ஆனாலும் பேச்சுவாக்கில் பழமொழிகள்னு அவற்றை சொல்லிக் கொள்வோம். அது இந்நாட்டதும் இருக்கலாம், வெளிநாட்டிலிருந்து இங்க புழக்கத்தில் இருக்கும் ப்ராவர்ப்ஸ் மாதிரி பழமொழிகளாகவும் இருக்கலாம். அதிலிருந்து ஒன்று சொல்லுகிறேன். ஆனால் அதை சொல்ல வந்தது ஒரு எடுத்துக்காட்டுக்காகத்தான், வேறொரு விஷயத்தை சொல்ல வந்தேன். பொதுவாக கூழுக்கு மாசே மீசக்கு மாசேன்னு சொல்லுவோம். ரெண்டில் ஒண்ணுதானே கூடும். கூழை குடித்தால் மீசையில் படும், மீசையில் படக்கூடாது என்றால் கூழை குடிக்க கூடாது. ரெண்டுத்துக்கும் ஆசைப்படலாமா? ஒன்றுதானே கிட்டும். இந்த பொருளில் சொல்கிறார்கள். இது ஆங்கிலத்திலும் have the cake and eat it too என்பார்கள். கேக்கு கையிலும் இருக்க வேண்டும், சாப்பிடவும் வேண்டும் என்றால் சாப்பிட்டால் கையில் இருக்காது, கையில் இருந்தால் சாப்பிட முடியாது. ரெண்டும் செய்ய முடியுமா? சாப்பிட்டால் தீரத்தானே போகிறது. அந்த பொருள் சொல்கிறார்கள். இப்ப நான் சொன்ன ரெண்டுமே ரெண்டில் ஒன்றுதான் முடியும், ரெண்டும் செய்ய முடியாது என்கிற பொருளில் வந்தவை. ஆனால் அதே பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் என்று ஒன்று சொல்லுவார்கள். ஒருத்தருக்கு இந்த நாட்டில் இருந்து பழக்கம், வேறொரு நாட்டிலும் இருந்து பழக்கம். இந்த நாட்டில் எத்தனையோ நன்மைகள், அந்த நாட்டில் சில நல்லதுகள் இருந்தன. இரண்டையும் தெரிந்து கடைபிடித்தால் என்ன குறை? நாம் தமிழகத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். பக்கத்து மாநிலம் கேரளம். நமக்கு இருக்கிற நல்ல கலாச்சாரங்களும் இருக்கட்டும். கேரளத்தில் போனால் பெரிய பெரிய குளங்கள், ஏரிகள், ஆறுகள், அதில் அவர்களுக்கு தினப்படி குளித்து பழக்கம். நமக்கு அவ்வளவு பழக்கம் இல்லை. அங்கு போய் ஒரு 5 ஆண்டுகள் தங்கியிருந்தோம். அந்த பழக்கம் வந்தால் நல்லது தானே. திரும்பி வந்தவுடன் இல்லை, நாம் தமிழகத்தில் இருந்தபோது அவ்வளவு குளித்து பழகவில்லை. சரி, ஆத்தங்கரையில் இருந்திருக்க மாட்டோம், காவிரி கரையிலோ தாமிரபரணி கரையிலோ இருந்தால் குளித்திருக்க மாட்டோமா? இல்லை என்றால் குளிக்க பழகிக் கொள்வோமே. அதனால் இங்கிருக்கும் கலாச்சாரம், பக்கத்து மாநிலத்து கலாச்சாரம், ரெண்டையும் தெரிந்து கொள்ளலாம். அது பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். இதுவும் இருக்கலாம், அதுவும் இருக்கலாம். ரெண்டில் ஒன்றுதான் சொல்ல வேண்டாம். இது எதற்கு சொல்ல வந்தேன்? அவ்வப்போது ஊடகங்களில் ஒரு பெரிய சத்தம் எழும். பாரதம் போற போக்கை பார்த்தால் இந்தியா என்பதை விட பாரதம்னு சொல்லுகிறார்கள். எதிலும் எங்கும் பழைய மொழிப்பெயர்கள். ஆங்கிலத்துக்கு அவ்வளவாக ஆதரவில்லை. எல்லாம் அந்தந்த மாநிலத்தின் மொழி, நம்முடைய பாரத தேசத்தின் மொழிகள், அதில் தான் பேசுகிறார்கள். பெயர்கள் எல்லாம் மாறிவிட்டதே. மதராஸ் என்பது சென்னை ஆகிவிட்டது, பெங்களூரு ஆகிவிட்டது, கால்கட்டா என்பது கொல்கத்தா ஆகிவிட்டது, பாம்பே, மும்பை ஆகிவிட்டது. இதெல்லாம் எங்கு செல்கிறோம்? பாரதம் எங்கேயாவது பழைய பாரதம் ஆகிவிடுமோ என்று சிலருக்கு அச்சம். என்ன பழைய பாரதமானால் என்ன குறைவு? பழைய பாரதம் ஆகிவிட்டால் அவ்வளவுதான், வளர்ச்சியே இருக்காது, விஞ்ஞான முன்னேற்றம் இருக்காது, பொருளாதாரம் இருக்காது. தவறான கண்ணோட்டம், சரியான தவறு. நம்முடைய உற்பத்தி திறன், ஜிடிபின்னு இப்போது சொல்லுகிறார்களே, அதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் நிறையவே இருந்தோம். வெளிநாட்டவர் படையெடுத்து வந்துதான் இங்கிருந்த சொத்து வெளியே போய்விட்டது. அதனால் நாம் பழமைக்கு திரும்ப போனதில் ஒன்றும் குறையில்லை, போகலாம். அதேபடி இந்த புதுமையில் எத்தனையோ நல்லது இல்லையா என்றால் இருக்கட்டுமே, அதையும் எடுத்துக்கொள்வோம். நம்ம பழைய ரூட்ஸுக்கு போவதற்காக இப்போது கற்றுக்கொண்டதை விட வேண்டும்ங்கிற தேவையில்லையே.
அது எப்படி இதுவோ அதுவோ, அப்படித்தான் இல்லைன்னு சொல்ல வந்தேன். பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். இப்போது இருக்கும் வளர்ச்சியும் தெரிந்து கொள்வோம், அப்போது இருந்த ஆழத்தையும் புரிந்து கொள்வோம். ரெண்டையுமே வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம். இந்த சந்தோஷம் படுவோம், அந்த சந்தோஷம் படுவோம். ஒன்றை விட்டுக் கொடுத்துதான் ஒன்று என்று தேவையில்லை. நம்முடைய அடுத்த தலைமுறையினிடத்தும் அதுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய பழைய கலாச்சாரம் இதுன்னு சொல்லும் போதே அவர்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக பழகி விட்டோமே, பழையபடிக்கு கட்டுப்பட்டுத்தனமானு கொஞ்சம் பயப்படுவார்கள். அப்படி அவசியம் இல்லை. நமக்குன்னு இருக்கிற கலாச்சாரங்கள் எப்போதும் உள்ளன. அது ஒவ்வொரு குழந்தையினுடைய ரத்தத்திலையும் ஊறினது. இன்றைய காலகட்டத்தில் வேறு மாதிரி வளர்ந்து விட்டார்கள். படிப்பு முறை வேறு, பழகுதல் முறை வேறு, உடை வேறு, உணவு வேறு. கீழே உட்கார்ந்து சாப்பிடுகிறோமா, டேபிள் சாப்பாடு. பாய் போட்டு விரித்து படுக்கிறோமா, கட்டிலில் படுக்கை. ஒருவேளை இதெல்லாமும் விட்டு கொடுத்து விட்டு பழங்கால பாரதத்துக்கு போக வேண்டுமா என்று அவர்கள் பயப்படலாம். நாம் சொல்ல வேண்டியது பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். அதுக்குன்னு கட்டிலில் படுத்து டேபிளில் சாப்பிடுவது மட்டும்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் பண்டைய கலாச்சாரத்தை விட்டு கொடுத்து இதை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது இல்லையே. ஆனால் அப்படித்தான் இது நடந்துவிட போகிறது. பழையதுக்கு போனால் இந்த புதிய கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் போய்விடும் என்று பயப்படுத்துவார்கள். அவர்களுக்கு வேண்டுமானால் இது பாரதமாக இருப்பது பிடிக்காமல் இருக்கலாம். அதெல்லாம் பிரைவேட் அஜெண்டான்னு வைத்துக் கொள்ளுங்கள். அது உலகளாவிய அளவில் பாரதத்துக்கு ஏதாவது நடந்துவிட போகிறதே என்று கவலைப்படுபவர்கள் உண்டு. அதுக்கு இங்கிருந்து துணை போபவர்களும் உண்டு. அது ஒரு புறம். நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லி வளர்க்க வேண்டியது ஒரு குறையும் இல்லை. இப்போது வளர்ந்த போது என்னென்ன தெரிந்து கொண்டோமோ அதிலிருந்து இருக்கிற நல்லதையும் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய பண்டைய கலாச்சாரத்தில் என்னென்ன நல்லதோ அதையும் எடுத்துக்கொள்வோம். தானே ரெண்டுமே கிடைக்க போகிறது. அப்ப என்ன குறை? யாருக்கும் குறையில்லாமல் இருக்கலாம். அதுதான் பாரதத்தின் நிறை. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.